வறுமை மற்றும் துரோகங்களுக்கு மத்தியிலிருந்து எழுந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை தன் குதிரை காலடியில் கொண்டு வந்தவர் அவர்தான் செங்கிஸ்கான். கருங்கடல் முதல் பசிபிக் பெருங்கடல் வரை அவரது பெயரைக் கேட்டாலே பல நாடுகள் நடுங்கின. ஆனால் அவரது வெற்றி வரைபடத்தில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அது இந்தியா. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு மங்கோலிய படைகள் சிந்து நதிக்கரையில் வந்து நின்றன. இந்தியாவின் செல்வங்களை சூறையாட கதவுகள் திறந்தே இருந்தன. அப்படியிருந்தும் கடவுளின் சாட்டை என்று அழைக்கப்பட்ட செங்கிஸ்கான் ஏன் பின்வாங்கினார்? ஆண்டு 1221. குவாரசெமிய பேரரசின் கடைசி மன்னரான ஜலால் அத்-தீனை துரத்திக் கொண்டு அவர் சிந்து நதிக்கரைக்கு வருகிறார். தப்பிக்க வழியின்றி சிக்கிய ஜலால் யாரும் எதிர்பாராத விதமாக 180 அடி உயரக் குன்றிலிருந்து தன் குதிரையோடு சிந்து நதியில் குதித்து நீந்தி தப்பினார். ஜலானின் இந்த வீரத்தைக் கண்டு வியந்த செங்கிஸ்கான் அவரை அம்பு எய்து கொல்ல வேண்டாம் என தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டார். ஜலால் தப்பி டெல்லி நோக்கி ஓடினார். செங்கிஸ்கானின் படைகள் இந்தியாவிற்குள் நுழைய தயாராகின. ஆனால் அங்கே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. மங்கோலியர்களுக்கு முதல் எதிரி எந்த இராணுவமும் அல்ல, இந்தியாவின் சூரியன்தான். மங்கோலியாவின் உறையும் கடும் குளிரில் பழகிய வீரர்களுக்கு இந்தியாவின் கோடைக்காலம் ஒரு நெருப்பு உலை போல இருந்தது. லாகூர் மற்றும் முல்தான் வரை சென்ற மங்கோலிய படைப்பிரிவுகள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் காய்ச்சலுக்கும் மற்ற வெப்பமண்டல நோய்களுக்கும் ஆளாகின. அடர்ந்த காடுகளும் ஈரப்பதம் நிறைந்த காற்றும் வனநாட்டு வீரர்களுக்கு மரண பயத்தை காட்டின. அடுத்தது குதிரைகள். மங்கோலிய இராணுவத்தின் வலமே குதிரைகள்தான். ஒரு மங்கோலிய வீரனிடம் குறைந்தது 3 முதல் 5 குதிரைகள் இருக்கும். லட்சக்கணக்கான குதிரைகளுக்கு தினமும் டன் கணக்கில் தீவனமும் தண்ணீரும் தேவை. சிந்து நதியில் தண்ணீர் கிடைத்தாலும் அந்த பகுதியில் குதிரைகளுக்கான புல்வெளிகள் இல்லை. போதிய தீவனம் இல்லாமல் குதிரைகள் பலவீனமடைந்தன. குதிரைகள் இல்லாமல் மங்கோலிய இராணுவம் போரிடுவது சாத்தியமற்ற ஒன்று என்பதை செங்கிஸ்கான் உணர்ந்தார். இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. செங்கிஸ்கான் மிகுந்த மூடநம்பிக்கை கொண்டவர். மங்கோலிய வீரர்கள் இந்திய எல்லைக்குள் சென்றபோது அவர்கள் ஒரு விசித்திரமான விலங்கை கண்டனர். அதுதான் காண்டாமிருகம். சில வரலாற்று குறிப்புகளின்படி அந்த விலங்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை தருவது போல செங்கிஸ்கானுக்கு தோன்றியது. அது இந்தியாவிற்குள் செல்வது கெட்ட சகுனம் என அவர் நம்பினார். இயற்கையும் விதியும் தமக்கு எதிராக இருப்பதாக கருதி அவர் பின்வாங்க முடிவெடுத்தார். செங்கிஸ்கான் மங்கோலியாவிற்கு திரும்பினார். அதன்பின் அவர் இந்தியா பக்கம் வரவே இல்லை. 1227இல் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது வாழ்க்கை மிகவும் குறிந்தது. என்னால் உலகம் முழுவதையும் வெல்ல முடியவில்லை என தன் மகன்களிடம் வருந்தினார். வெப்பமா, புல்தட்டுப்பாடா அல்லது அந்த காண்டாமிருகமா? எது தடுத்திருந்தாலும் அன்றைக்கு செங்கிஸ்கான் எடுத்த அந்த முடிவு இந்தியாவின் வரலாற்றை ஏமாற்றியது. ஒருவேளை அவர் உள்ளே வந்திருந்தால் டெல்லியின் முகவரி இன்று வேறாக இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? செங்கிஸ்கான் இந்தியாவிற்குள் நுழைந்திருந்தால் டெல்லி சுல்தான்களால் அவரை தடுத்திருக்க முடியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற வரலாற்று தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.